ஸ்பெர்ம் குவாலிட்டி, ஒரு ஸ்பெர்ம் வந்து குட் குவாலிட்டி ஸ்பெர்ம்ஸ்ன்னு நீங்கள் எப்படி டாக்டர் பிரிக்கிறீங்க? முதல்ல அவங்க ஒரு நான் டாக்ஸிக் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைடு மவுத்து கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க முழுமையாக கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா யூரின் மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணக்கூடாது, நல்ல குவாலிட்டி கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணணும். திக்காக லிக்விஃபை ஆகாமல் கட்டியாக ஒரு சொலிடிஃபைடாக இருந்ததுன்னா அது வந்து ப்ராப்ளம் இருக்குது, லிக்விஃபேக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். காலையிலேருந்து பல் பேஸ்ட்டுலேருந்து தலைக்கு ஷாம்புலேருந்து சோப்புலேருந்து இந்த மாதிரி டீ காஃபி அப்படின்னு கெமிக்கலாக பார்த்தோன்னா ஏராளமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பெரும்பாலான கெமிக்கல்கள் மலட்டுத்தன்மையை உண்டு பண்ணக்கூடியவை. காரு பஸ்ஸு இந்த மாதிரி ஏராளமாக போய்கிட்டு இருக்குது. இது வெளியிடக்கூடிய புகையிலேருந்து ஆண்களுக்கு ஆண் ஹார்மோன் குறைந்து பெண் ஹார்மோன் அதிகமாகும், ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் இந்த புகையில். புட்டாளம பொண்ணுக்கு வீங்கி போன்ற நோய்கள் வருது. அது வந்து தாடைக்கு கீழே சுரப்பிகள் தாக்கும், எச்சில் சுரப்பிகளை தாக்கும். தாக்கிட்டு விந்து பையை போய் தாக்குச்சுன்னா விந்தணுக்கள் உருவாகக்கூடிய செல்கள்லாம் அழிச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், புட்டாளமோ பொண்ணுக்கு இங்கே வந்தால் வேப்பிலையை சுருகிட்டு அதாவது அப்படியே ஒரு மஞ்சள் கிஞ்சல் பூசிட்டு விட்டுருவாங்க, ஒரு செயினை போட்டுட்டு விட்டுருவாங்க. அது அப்படி இல்லை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃபேமஸ் செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் காமராஜ் இருக்கார். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேசலான் இருக்கோம். அதாவது ஸ்பெர்ம் குவாலிட்டி, ஒரு ஸ்பெர்ம் வந்து குட் குவாலிட்டி ஸ்பெர்ம்ஸ்ன்னு நீங்கள் எப்படி டாக்டர் பிரிக்கிறீங்க? முதல்ல அவங்க ஒரு நான் டாக்ஸிக் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைடு மவுத்து கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க முழுமையாக கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா யூரின் மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணக்கூடாது, நல்ல குவாலிட்டி கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணணும். சரி, இப்போது முழுமையாக கலெக்ட் பண்ணணும், ஏதாவது கொஞ்சத்தை விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ண பிறகு ஒரு 1 ஹவருக்குள்ளே அது வந்து ஃபுல்லாக லிக்விட் ஆகிடணும். திக்காக லிக்விஃபை ஆகாமல் கட்டியாக ஒரு சொலிடிஃபைடாக இருந்ததுன்னா அது வந்து ப்ராப்ளம் இருக்குது, லிக்விஃபேக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து அதை மெஷர் பண்ணணும். 1.4 ml மேலே ஒரு 5 ml இருந்தால் நார்மல். 5 ml மேலே இருக்கலாம், இருந்தால் அதை பாலிசூஸ்போமியா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்து வந்து அதனுடைய அடர்த்தியை பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டிக்கில் தொட்டு இப்படி மேலே தூக்கணுன்னா அந்த நூல் மாதிரி வர்றது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அவ்வளோதான் வரணும். அதுக்கப்புறம் பிரேக் ஆகிடணும். இல்லை அது அப்படி நூல் மாதிரி நீண்டமாக வந்துக்கிட்டே இருந்ததுன்னா விஸ்காசிட்டி அதிகம், திக்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குது, அது ஒரு குறைபாடு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு pH பார்ப்போம். pH வந்து 7லேருந்து 8க்குள்ளே இருக்கணும். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அணுக்களுடைய எண்ணிக்கை தெரியும். எண்ணிக்கை வந்து 1 ml திரவத்தில் 15 மில்லியன்ஸ் இருக்கணும். அதாவது 1.5 கோடி அணுக்கள் இருக்கணும். மொத்தம் ஒருத்தர் கொடுத்த மொத்த விந்து திரவத்தில், ஏன்னா 1 ml தான் அவர் கொடுக்க போகிறதில்ல, மொத்தத்தில் 3.9 கோடி, அதாவது 3,90,00,000 அணுக்கள் இருக்கணும். 39 மில்லியன்ஸ் அப்படின்னு அந்த மெட்ரிக்கில் சொல்லுவோம். 39 மில்லியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஊர்ந்து போகிற அணுக்கள் வந்து 42% இருக்கணும். ரொம்ப விரைவாக ஊர்ந்து போகிறது 32% இருக்கணும். அது கம்மியாக இருந்தால் ஊர்ந்து போகிறதுல பிரச்சனை. உருச்சிதைவு இல்லாத அணுக்கள், அதாவது அங்கஹீனம் இல்லாத அணுக்கள், தலை உடஞ்சது, வால் பெண்டு, 2 வால் 2 தலை, இந்த மாதிரி ஏராளமான குறைபாடுகள் இருக்கலாம். அப்படி இல்லாத அணுக்கள் வந்து குறைந்தபட்சம் நல்ல பர்ஃபெக்ட் அணுக்கள் 4% இருக்கணும். உயிருள்ள அணுக்கள், டெட்டாக இல்லாமல் உயிரோடு இருக்கிற அணுக்கள் 58% இருக்கணும். இந்த கேரக்டரெல்லாம் இருந்ததுன்னா நல்ல விந்து திரவம் அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இது மாறிக்கிட்டே தான் இருக்குது. 1980களிலிருந்து உலக சுகாதார நிறுவனம் இதில் நிறைய ஆய்வுகள் பண்ணி மாறுதல்கள் பண்ணிகிட்டே வர்றாங்க. 80ல் 85ல்
90, 94, 99, 2010, இப்போ 2020 புதிய புதிய மாற்றங்களை அவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் இப்போ சொன்னது 2020 வந்த லேட்டஸ்ட்டு உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தரக்கட்டுப்பாடு அளவு. டாக்டர், ஒரு காலத்தில், அதாவது நான் சொல்கிறது வந்து ஐ திங்க் ஒரு 40-50 இயர்ஸ்ன்னு கூட முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு இந்த குவாலிட்டி தெரியாது, மொட்டிலிட்டி தெரியாது, கவுண்ட் அப்படின்னாலே என்னன்னு தெரியாமல் தான் இருந்தாங்க. உடல் உறவு வச்சுப்பாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த அறியாமையிலேயே அவங்களுக்கு ஒரு 10-12 குழந்தை பெற்றுக்க முடிஞ்சது இல்லையா? இப்போ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சும் ஏன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது? இதுக்கு ஒரு 3 காரணங்கள் நம்ம பார்த்துக்குவோம். ஒன்று வந்து உண்மையில் குழந்தையின்மை என்பது இப்போ புதுசாக வரல, வரலாற்று ரீதியாகவே எப்போயும் இருக்குது உலகம் முழுவதும். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை இல்லைன்னா 2வது மனைவி 3வது மனைவின்னு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, யாகங்கள் பண்ணுவாங்க, பல்வேறு விதங்களில் பல்வேறு முயற்சிகள் பண்ணுவாங்க. 2வது 3வது கல்யாணம், யாகங்கள் பண்ணுறது, மகாராஜாக்கள் யாகம் பண்ணுறது. பிரிட்டிஷார் காலத்தில் ஒரு சமஸ்தானத்துக்கு உட்பட்டு, அவங்களுக்குள்ளே உட்பட்டு தான் இந்தியாவில் பல சமஸ்தானங்கள் அரசர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த அரசர்களுக்கு வாரிசு இல்லைன்னா அடாப்ட் பண்ண விட மாட்டாங்க. அப்படியே அதை வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வந்து அதை இணைச்சிக்கும் இறந்து போன உடனே. அப்போது குழந்தையின்மைன்றது சாதாரண மக்களுக்கும் அரசர்களுக்கும் மன்னர்களுக்குமே இருந்திருக்கு. அதனால் வரலாறு பூராவும் இந்த பதிவுகள் இருக்குது. தசரம் ஏராளமான மகாராஜாக்கள் இருக்குது. அது வேறு யாகம் பண்ணாங்க, இந்த யாகம் பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியும். 2வது விஷயம் என்னென்னா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் எடுத்துக்கிட்டால், மிக சமீப காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருமண வயது என்பது மகாத்மா காந்தி, மகாகவி பாரதி 13 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு முதல் குழந்தை 14 வயதில் பிறந்தது. கிட்டத்தட்ட அவங்க கருத்தரிக்கிற காலம் முழுமையாக அந்த பெண்கள் கருத்தரிப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. சார், ஒரு சந்தேகம். 18க்கு கீழே மேரேஜ் பண்ணக்கூடாது, பட் அந்த காலத்தில் 13-14 வயசு குழந்தை வயசில் எப்படி சார் பண்ண முடியும்? ராமனும் சீதையும் மீட் பண்ணது என்ன வயசு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் என்ன வயசு இருக்கும் ராமனுக்கு? தெரியலையே. 6 வயசு. 6 வயது. இது 4-5 இடங்களில் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது, ஸ்லோகங்களாக இருக்குது. இது யாரும் மறுக்கவே முடியாது. அப்போ அவங்க காதல் வயப்பட்டு அண்ணலும் நோக்க அவளும் நோக்க முடியுமான்னா, ஆனால் அதை தமிழில் மொழியாக்கம் பண்ண கம்பர் வந்து அப்படி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர்கள் காதல் திருமணம் பண்ணும்போது அல்லது திருமணம் பண்ணும்போது அவர்களுக்கு வயது 6. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து 6 வயது 8 வயதில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் காந்தி, மகாகவி பாரதி 13 வயதில். அப்போது ஒரு 13 வயதில் ஒரு பெண் திருமணம் ஆகும்போது 45-50 வயது வரைக்கும் அவங்க காலம் முழுவதுமே கருத்தரிக்கிற காலமாக இருந்தது. அதனால தான் சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் 10 குழந்தை 15 குழந்தை, அதில் 5-6 குழந்தை இறந்து போச்சுன்ற மாதிரி வரலாறு இருக்கும். அது ஒரு காரணம். 2வது. 3வது காரணம், இன்றைக்கு நாம் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம். ஒரு மனிதன் நீங்களும் நானும் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 3000 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. காலையிலேருந்து பல் பேஸ்ட்டுலேருந்து தலைக்கு ஷாம்புலேருந்து சோப்புலேருந்து இந்த மாதிரி டீ, காஃபி அப்படின்னு கெமிக்கலாக பார்த்தோன்னா ஏராளமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பெரும்பாலான கெமிக்கல்கள் மலட்டுத்தன்மையை உண்டு பண்ணக்கூடியவை. இப்போது கிராமங்களில் வந்து நம்ம ரொம்ப பச்சை பசைகள் இருக்குது, எல்லாமே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே ஆபத்தானவை. நகரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டோருக்கு போகிறோன்னா பிஸ்கெட்ஸ்லேருந்து ஏராளமான நூடுல்ஸ்லேருந்து ஏராளமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இவையெல்லாம் மாதக்கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் தாலேட், பல்வேறு கெமிக்கல்ஸ் உள்ளே இருக்கும். அதே மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்து நீங்கள் வச்சிட்ருங்கன்னா 3 நாள்களில் கெட்டு போயிடும். ஒரு வாரத்தில் புழு பூச்சிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த பாட்டில்டு ட்ரிங்க்ஸு, அதே மாதிரி தண்ணி வந்து 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட்டு போட்டு சந்தைக்கு வந்து விற்றுக்கிட்டு இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, கெட்டு போகாமல் இருக்க பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ஃபாஸ்ஃபேட்டும் இருக்குது. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் நம்ம உடம்புல சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் அது ரொம்ப சேஃப், இந்த பாட்டில் வாட்டர், பாட்டில் ட்ரிங்க்குன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே ஆபத்தானவை தான். இந்த மாதிரி நம்ம ஏராளமான கெமிக்கல்ஸை சேர்த்துக்கிட்டே இருக்கோம். இவை எல்லாமே ஆண்மை குறைவை உண்டு பண்ணும், விந்தணுக்களை டேமேஜ் பண்ணும், விந்தனுடைய மார்ஃபாலஜியை டேமேஜ் பண்ணும். ஸோ அவ்வளவு கெமிக்கல்ஸ் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி சுற்றுச்சூழல்னு பார்த்தோம்னா காரு, பஸ்ஸு இந்த மாதிரி ஏராளமாக போய்கிட்டு இருக்குது. இது வெளியிடக்கூடிய புகையிலேருந்து
ஆண்களுக்கு ஆண் ஹார்மோன் குறைந்து பெண் ஹார்மோன் அதிகமாகும், ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் இந்த புகையில். ஸோ ஏராளமான காரணங்கள் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. திருமண வயது தள்ளி போயிட்டுருக்கு. ஒரு சந்தேகம் டாக்டர், இப்போ ஒரு ஆண் மகனுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து சரியில்லை, அதாவது வந்து மொட்டிலிட்டியே இல்லை, அந்த ஊந்தும் தன்மை இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? அது ஏன் வருது? ஆக்சுவலாக விந்தணுக்கள் குறைபாடு நிறைய காரணங்களால் வரலாம். நம்பர் 1 வந்து பிறவியிலேயே விந்துப்பைகள் வயிற்றுக்குள்ளே உருவாகி கீழே இறங்கணும். வயிற்றுக்குள்ளே உருவாகி அது நின்று போயிடலாம் இறங்காமல். பின்னால் நம்ம அதை அறுவை சிகிச்சை செய்து இறக்கி வைப்போம், அதில் டேமேஜ் ஆகும். கொஞ்ச நாள் வயிற்றுக்குள்ளே இருந்துருச்சு, பிறக்கும்போது கீழே வந்துடணும். அப்படி இருந்தால் அதில் பிரச்சனை. இரண்டாவதாக சிறுவர்களாக இருக்கும்போது வேறு குறைபாடுகள், ஹார்மோன் குறைபாடுகள், அந்த மாதிரி பிரச்சனைகள். அடுத்து விந்துப்பைகள் தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால திருகப்படலாம், அல்லது கிரிக்கெட் எல்லாம் விளையாடும்போது அடிபடலாம். புட்டாளம, பொண்ணுக்கு வீங்கி போன்ற நோய்கள் வருது. அது வந்து தாடைக்கு கீழே சுரப்பிகள் தாக்கும், எச்சில் சுரப்பிகளை தாக்கும். தாக்கிட்டு விந்துப்பையை போய் தாக்குச்சுன்னா விந்தணுக்கள் உருவாகக்கூடிய செல்கள்லாம் அழிச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், புட்டாளமோ பொண்ணுக்கு இங்கே வந்தால் வேப்பிலையை சுருகிட்டு அதாவது அப்படியே ஒரு மஞ்சள் கிஞ்சல் பூசிட்டு விட்ருவாங்க, ஒரு செயினை போட்டுட்டு விட்டுருவாங்க. அது அப்படி இல்லை. அந்த நேரம் சீரியஸாக எடுத்துகிட்டு போய் விந்துப்பைகள் தாக்காமல் இருக்க ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகளை அவங்களுக்கு கொடுக்கணும், விந்துப்பைகளை பாதுகாக்கணும். அந்த பழக்கமே நம்ம ஊரில் இல்லை. இன்றைக்கும் விந்து அணுக்கள் குறைவாக இருக்கிறதுக்கு, ஊர்ந்து போகிற அணுக்கள் குறைவாக இருக்கிறதுக்கு மம்ஸ் ஆர்கைட்டிஸ்னு ஆங்கிலத்தில் பேர். இந்த மம்ஸ் என்ற புட்டாளமோ ஒரு முக்கியமான காரணம். அது இப்போ எம்எம்ஆர் வேக்சின் போடுறாங்க, மீசில்ஸ், மம்ஸ், ருபல்லா. அந்த வேக்சினில் ஓரளவுக்கு குறையுது, இருந்தாலும் வரலாம். அடுத்து வந்து இப்போ நிறைய செக்ஸ் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. பெரும்பாலும் செக்ஸு வந்து திருமணத்துக்கு முன்பு பண்ணுறாங்க, மசாஜ் பார்லர் போகிறாங்க. வெளிநாடுகள் செக்ஸ் டூரிசமே இருக்குது. நம்ம ஊரில் கோவா இருக்குது, வெளிநாடுகளில் பாட்டையாலா, இந்த மாதிரி தாய்லாந்தெல்லாம் செக்ஸ் டூரிசம். எங்கே பார்த்தாலும் மசாஜ் பார்லர், செக்ஸு. அப்போ இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்பு செக்ஸுனால் விந்து குழாய்களில் அடைப்பு ஏற்படுறது, விந்துப்பை டேமேஜ் ஆகலாம். எபிடிடைமோ ஆர்கைட்டிஸ் நிறைய கேஸ் இப்போ நாங்கள் பார்க்குறோம். இப்படி ஏராளமான காரணங்கள். அடுத்து நம்ம பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாலாம் சுடுதண்ணியில் குளிக்க முடியாது. இப்போ சுடுதண்ணியில் தான் நம்ம ஹீட்டர் எல்லோரும் வீட்டில் இருக்குது, ஏசி இருக்குது, ஹீட்டர் போட்டு குளிக்கிறோம். ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் போடுறது, செல்ஃபோன் பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறது, லேப்டாப் மடி மேலே மணிக்கணக்கில் வச்சு வேலை செய்கிறது, இது எல்லாமே விந்தணுக்களை குறைக்கும் தெர்மல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனால். அதே மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இல்லாத பசங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போது போதை மருந்துகள் வேறு இப்போ சேர்ந்துருச்சு. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், போதை மருந்துகள் எல்லாமே விந்தணுக்களை பாதிக்கும். இப்படி ஏராளமான காரணங்கள் உள்ளே வந்துட்டதுனால விந்தணுக்கள் மிக வெகுவாக சரிவாகுது. முன்ன விட தரம் குறைகிறது. அது ஊர்ந்து போகிற தன்மை, கவுண்ட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறத தடுக்க முடியாது நம்மளால். இப்போ ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம்? ஒரு பயோ ஹேக்கிங் என்ற முறையை நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். பயோ ஹேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் சுற்றுச்சூழல், உங்கள் உடல், உங்கள் மனம், இது எல்லாத்தையும் அதனுடைய ஆப்டிமம் நல்ல நிலைக்கு கொண்டு போகணும். அதுதான். அப்போ சுற்றுச்சூழலில் ரொம்ப மாசு இல்லாத, எந்தவித மாசு, இந்த நிறைய கேஸஸ் எமிஷன், அடுத்து வந்து பொல்யூஷன், இந்த மாதிரி எல்லா மாசையும் ஓரளவுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி சுற்றுச்சூழல். கிராமங்களையும் இந்த பூச்சி மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறைவாக வச்சுக்கணும். முடிந்த அளவுக்கு மாசு குறைவாக இருக்கணும். நம்ம ஒரு பாட்டில் குடிக்கிற தண்ணி பிளாஸ்டிக் பாட்டிலில் குடித்தோன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் நானோ துகள்கள், பிளாஸ்டிக் துகள்கள் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடுமையாக அது வந்து நம்மளை பாதிக்கும். அதனால் இந்த பாட்டிலில் குடிக்கிறது, பாட்டில்டு வாட்டர்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, இதெல்லாமே ஆபத்தானவை. அடுத்து உடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு நாளைக்கு 10,000 அடி நடக்கணும், இல்லை 6,000 அடியாவது நடக்கணும் வயசானவங்க. உணவு வந்து காய்கறிகள், பழங்கள், அந்த மாதிரியான ஹெல்த்தியான வீட்டில் தயாரித்த நல்ல உணவுகளை சாப்பிட்றது. அதில் ஆடட் விஷயங்கள் குறைஞ்சிருக்கணும். நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல்
உணவுகள் தரமாக செய்யப்பட்டதாக இருக்கணும். அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் சர்க்கரை ரத்த கொதிப்பெல்லாம் வராமல் இருந்தால் நல்லது, வந்தால் அதை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணும். மனதை வந்து நல்ல சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்ணணும். அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, மனசில் ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே எதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை மாற்ற முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணோன்னா உடலையும் மனதையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், சுற்றுச்சூழலையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இதைத்தான் நம்ம பயோ ஹேக்கிங்கிறோம். நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ABCDEFனு ஒரு 10 விஷயங்களை பலமுறை நம்ம இந்த நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருப்போம். அப்போது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம இருந்தோன்னா நீண்ட நாள் வாழ முடியும், ஆண்மை குறைவு இல்லாமல் இருக்க முடியும், விந்தணுக்கள் குறைபாடு இல்லாமல் தரமாக இருக்கும்.